Hi friends, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் வாங்கி வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். மத்தி மீன். மத்தி மீன் குழம்புக்கு. பக்கோடா மீன், வவால் மீன், காடை. மத்தி மீன் குழம்பு செய்யறதுக்கு, மீன் பக்கோடா போடுறது, காடை ஃப்ரை பண்ண, மீன் வறுவல் செய்ய. மீன் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். சிக்கன் மீன் எது கழுவுனாலும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்குங்க. அப்போதான் எந்த கிருமிகள் இருந்தாலும் அதில் இதாயிடும். எல்லா கறியும் 3 டைம் 4 டைம் க்ளீனாக கழுவிக்குங்க. அப்போ தான் அந்த இதில் இருக்கிற கழிச்செல்லாம் கொஞ்சம் க்ளீன் ஆகும். சிக்கனோட காடை அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இல்லை உள்ள இருக்கிறதெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கங்க. ஒன்றும் இல்லை. மீன் ஃப்ரைக்கு உப்பு போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். மீன் வறுவல் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்பூனும் பத்தலாம் போட்டுக்கலாம். பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். மசாலா ஓட்டுறதுக்காக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். லைட்டாக தண்ணி தெளித்து பேசிஞ்சிக்கலாம். மத்தி மீன் குழம்பு செய்யலாம், வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, வெந்தயம், 2 பச்சை மிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெங்காயம் பொன்னிறமாக வறந்துருச்சு. தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு, மீன் பக்கோடா எண்ணெயில் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், மீன் குழம்பு மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள், புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் போடுறேம்மா. இப்போ மீன் எடுத்து போட்டுக்கலாம்.
சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி. ம். ம். போதுமா ஏற்கனவே இது கலரே. அம்மா கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன செஞ்சுருக்கோம் பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸ், மீன் பக்கோடா, காடை 65, மீன் வறுவல், மத்தி மீன் குழம்பு. மத்தி மீன் குழம்பு, ஒயிட் ரைஸ், காடை 65, மீன் பக்கோடா, குழம்பு. இன்னைக்கு எங்க வீட்டுல சண்டே ஸ்பெஷல் இதுதான், வாங்க சாப்பிடலாம். எங்க அம்மா செஞ்ச சாப்பாடு சூப்பர்.